ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கும் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி சட்னி வீடியோ தான். என்னடா அது சட்னியாக வருது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எங்கள் சவுத் இந்தியன் ஃபுட் அப்படின்னாலே இட்லி தோசை தான். அதுக்கு மேட்ச் அப்படி டிஃப்ரெண்ட்டாக சட்னி செஞ்சு வீட்டில் கொடுங்களேன், எல்லோரும் அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவாங்க. வேறு என்ன வேணுங்க நம்மளுக்கு? நம்ம செய்கிற ஒவ்வொரு உணவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் செய்கிறதுக்கான நேரமும் கம்மியாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுதான் நம்ம சேனலோட நோக்கமே. சரி வாங்க, அந்த வகையில் இந்த சட்னியும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்காக 2 சட்னி வெரைட்டி போட்டிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் இன்றைக்கி நான் கடலெண்ணெய் சேர்க்க போகிறேன். ஸோ கடலெண்ணெயோட ஃப்ளேவர் இந்த சட்னிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை கூட சேர்த்துக்கலாம். இதில் பருப்பெல்லாம் சேர்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய துவரம் பருப்பு, நீங்கள் ரேஷன் கடை பருப்புனாலும் பரவாயில்ல, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. இது குவான்டிட்டி அதிகப்படுத்தி கொடுக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் பழக்கிறீங்க அப்படின்னா இந்த சட்னியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். குட்டீஸ்லேருந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் எண்ணெயிலேயே லோ ஃப்ளேம் பண்ணி நல்லா வறுத்து விட்டுறணும், இல்லைன்னா வயிறு வலி அந்த மாதிரி இது வரும். பாருங்களேன், நல்லா இந்த கலரில் இருக்குது. எண்ணெயிலேயே லைட்டாக அதை வறுக்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுலேயே அது நல்லா குக் ஆயிரும். அதனால தான் நல்லா அதை வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா உரிச்சு வச்சுக்கோங்க. அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் சட்னி எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் பூண்டு பல் போடுவேன். உங்களுக்கே தெரியும், நிறைய சட்னி வெரைட்டி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. பாருங்களேன், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இந்த கருக விட்டுறவும் கூடாது, இந்த மாதிரி கலர் வரணும். இந்த ஸ்டேஜில் 10 பல் பூண்டை இதுலையும் சேர்த்துட்டு நல்லா இதையும் சேர்த்து வதக்கிடலாம். எந்த இதுவுமே பச்சை வாசனை வந்துடக்கூடாது. பொறுமையாக ஒன்றொன்னா வதக்கி விட்டுட்டே இருங்க. இதில் வெங்காயமும் சேர்க்க போகிறோம். பெரிய வெங்காயம் இருக்குல்லையே, அது ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சிறுசும் பெருசுமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் உப்பெல்லாம் பதக்கி சேர்க்க தேவையில்லை. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையானதை நம்ம போட்டு வதக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போகணும். வெங்காயமும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் புளிப்பு சுவை வேணும் இல்லையா, சட்னியில் புளிப்பு சுவை இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, புளி இருந்தது அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற புளி சேர்த்துக்கலாம். இல்லை தக்காளியின் விலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கிறேன். நார்மல் சைஸ்னால் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் புளி சேர்க்கல, இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு சுவையே கரெக்டாக இருக்கும். இது நாட்டு தக்காளி அப்படின்றதுனால இதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இல்லை தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு, சின்ன நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ் அளவு புளி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். தக்காளினுடைய பச்சை வாசனை போகணும். புளி சேர்க்குறீங்கன்னா அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அரைக்கும் பொழுது மையாக அரைச்சிரும். அதனால தான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வர மிளகாய் சேர்க்கணும். ஸோ கொஞ்சம் கலர் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். அதனால ஒரு 4 வத்தல் போதுமானது. இல்லை எனக்கு இந்த சட்னி காரமாக வேணும், சூப்பராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 7 மிளகாய் போடுங்க, சூப்பரான காரமாக இருக்கும். நான் 4 தான் சேர்த்துருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா கிட்ஸு சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் இருக்கு இல்லையா, அதை துருவி எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லாயிருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ கலர் கொஞ்சம் டல்லாக தான் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் மஞ்சள் பொடி இதில் சேர்க்க போகிறோம். மஞ்சள் பொடி கலரும் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட இல்லையா, அதனால் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், கொஞ்சம் வதக்கினா கூட போதும். ஸோ அது ஒரு ஃப்ளேவருக்காக தான். கொஞ்சம் வதக்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம கடலை எண்ணெயில் தான் வதக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அதில் கூட எண்ணெய் சேர்த்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. நல்லா என்ன பண்ணிக்கணும்னா ஆற விட்டுறணும். ஆற விட்டு நீங்கள் அரைச்சாதான் மேலே தெரிக்காது. இல்லைன்னா என்ன ஆயிரும்னா மிக்சி ஜாரும் கெட்டு போயிடும், மேலேயும் தெரிக்கும். மிக்சியோட அந்த பிளேடு இருக்கு இல்லையா, ஜாரோட பிளேடு, அது ஷார்ப்பாக வர்றதுக்கு ஏற்கனவே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நம்ம நாட்காட்டி சேனலில் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. கடுகு, உடைச்ச உளுத்தம்பருப்பு, ஒரு வத்தல், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வச்சு கொடுங்களேன், சட்னி உண்மையிலேயே பத்தவே பத்தாதுங்க. கிட்ஸு சட்னிக்காகவே சாப்பிடுவாங்க. ஒரு வாய் ஊட்டுறதுக்குள்ள அடுத்த வாய் நீங்கள் எடுக்கிறதுக்குள்ள ஆன்னு கேட்பாங்க. நம்மளுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த ஊறிப்புலையே நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்தளவு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எக்கச்சக்க சட்னி வெரைட்டிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் வந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதில் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எண்ணெய் வந்து நல்லெண்ணெயோ கடலையோ எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மட்டும் வரமல்லி சேர்த்துக்கலாம். இது வந்து கொரியாண்டர் சீட்ங்க. இதை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. இதனோட ஃப்ளேவர் மட்டும்தான் வரணும். ரொம்ப வந்து போட்டு இதை வறுத்துட்டே இருந்தீங்கன்னா கருத்துரும். அதனால் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்த உடனேவே ஒரு 5 பல் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விடுங்க. கடைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி ரோட்டு கடையில் சூப்பராக சட்னியில் மட்டும் ஃப்ளேவர் வரும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா சட்னியில் வந்து இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் இருக்குங்க. அதனால தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் உரிக்க முடியாது, இன்னொன்று காஸ்ட்லியும் கூட. அதனால தான் நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இது வந்து சிறுசும் பெருசும் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரே மாதிரியே சட்னி இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக சட்னி இருக்குங்க. வெங்காயம் விலை கம்மியாக இருக்கும் பொழுது வெங்காயத்தினுடைய சட்னி இருக்கும். தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது தக்காளி விலை சட்னி இருக்கும். அதனால சரி இன்னைக்கு பெரிய வெங்காயத்தில் சட்னி வந்து அவங்க செய்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன். இதை வந்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை வந்துடும். அதனால லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நாட்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு 7 வத்தல் சேர்த்துருக்கிறேன். இது ரொம்ப காரமாக இருக்கும். நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். என்னதான் தக்காளி சேர்த்தாலும் புளியும் சேர்த்தா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பாருங்களேன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜார் ஆறுனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்து இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கையேந்தி பவனில் பார்த்தீங்கன்னா சட்னியில் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிட்டு அப்புறம் தான் கரைச்சிப்பாங்க. ஏன்னா தண்ணி நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமே கெட்டு போயிடும் கைப்படும் பொழுது. ஸோ பாருங்கள் இந்த அளவு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் தாளிச்சு விட்டுலாம். தாளிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா தாளிச்சா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கடுகு உடைச்ச பருப்பு இது 2 தான் சேர்க்க போகிறோம். இதில் வந்து வேறு சீரகம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஸோ இது 2 நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வத்தல் 2 சேர்த்துக்கங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு கை நிறைய வந்து கறிவேப்பிலையும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச சட்னியில் சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சூப்பராக இருக்குங்க. இன்னும் 2 இட்லி கொண்டு வா, இன்னும் 2 இட்லி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கையேந்தி பவனில் கிடைக்கிற எக்ஸாக்ட் டேஸ்ட்டு உங்களுக்கு வீட்லேயே கிடைக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஹோட்டல் ரெசிபீஸும் சட்னி ரெசிபீஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டு வைக்கிறேன், வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.